2 வருஷமா 8000 தான் கொடுத்தாரு. கொடுத்தாரு. சரியா தெரிஞ்சு அதெல்லாம் கம்மியாக வந்துட்டுருக்கோம். கம்மி வந்துடுச்சு. இன்னும் எடுத்துட்டீங்களா இருக்குது மேட்ரை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் கில்ட். ஸ்மோக் பண்ணக்கூடாதாமா. ஏன் வீட்டுக்கு ஏதாவது நீக்கி தானே இருந்துச்சு? அதை நான் கவனிக்கல. ஏன் நீ அங்கே போயிருந்தோம் மொத்த வேலைக்கு போயிருந்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் யார்கிட்ட தீபா கிட்ட என்னமோ பேசிட்டு வந்தீங்கல்ல? தீபாவா? வசந்தி பேசிட்டு வந்தேன். சரி, எப்படி வந்து இங்க எட்டி பாப்பீங்கன்னு பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா சவுண்டே காணும். அங்க இருக்கிறன்னு சொன்னீங்கன்னா எட்டி பார்த்துதான் வண்டி நிக்கிறதாலும் தெரியுமாச்சு. அதனால எட்டி பார்க்க நீ அங்க இருக்க கம்பெனி இல்ல. நான் இருக்கிறேன்னு சொன்னா வீடு நிற்கிறதா எங்க அம்மா இருக்கும்ல. எங்க அம்மா எல்லாம் இருந்துச்சு. அவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அது வேலைக்கு போனது வேற பக்கம். அங்கதான் மழை பெஞ்சிருச்சு இல்ல, அதனால போக முடியல. இங்க வெங்காயம் அரியறதுக்கா நீ எதுக்கோ தெரியல, வெங்காயம் கிள்றதுக்கா இல்ல தோன்றதுக்கா இருக்கோ, அது அங்கதான் போயிட்டு இருந்துச்சு. நின்று பார்த்தேன். ஏன் நீ அங்க சொன்னையா அப்போன்ற மேல எனக்கு சண்டையமா தான் இருந்தது. பாருங்க என்ன பழம் புகைகளுக்கு. அப்புறம் சரி ஒருத்தர் இல்லையா அங்கே சட்டம் போட்டுக்கணும். சத்தம் போடுவாரு. எட்டி பார்த்தாருன்னா என்னங்க வடை வாங்கினீங்களா? அது பழைய வடையா இருக்கும். எங்க வாங்கினீங்க? கை கட்டலீங்களா? இங்கதான் வாங்கினேன். வடை போட்டா வாங்கிட்டேன். பெரிய தொலைவு வரும்போது இருந்துச்சா? பெரியமா இருந்துச்சா? இல்லை அவரு ஒன்றாந்து நல்ல பற்றி டக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஏங்க அவர் வரணும், பெரியமா வந்து பேசணும், அப்படின்னா தான் தெரியும் என்னங்கிறது. பெரியமா வந்து பேசினா தான் தெரியும். ஏதாவது பேசணும்ல. கேஸ் இல்லை, கேஸ் ஓடி போகணும்பா. அதெல்லாம் சொல்லியாச்சு, காலையிலே சொல்லியாச்சு. வந்ததுக்கப்புறம் நாளைக்கு போய் என்ன கோயில் வெளியில் இருக்குதாமா, போய் பிடிச்சிட்டு வரட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கேஸ் வந்து இங்கே எங்கள் மாமா வீடு இருக்குது இல்லை கவனமலையம், அதை தாண்டி அந்த பக்கம் இருக்குது. அங்கே வேணா இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் அது இந்த கேஸுக்கு பிடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த வண்டிக்கு பிடிக்கிற கேஸ் அது. கேஸ் வண்டியெல்லாம் ஓடுதில்ல, அந்த வண்டிக்கு பிடிக்கிற கேஸ் அது. கேஸ் பங்கு, அந்த கேஸ் பங்கு எங்கே போய் அங்கே இல்லை மாமா, அந்த அங்கே இல்லை பெரியப்பா, அங்கே இல்லை, அதை தாண்டி இருக்குது கேஸ் பங்கு. அது காங்கேயம் போகிற ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து பெட்ரோல் பங்கு தான் இருக்குது இங்கே முன்னாடி. அதை தாண்டி அந்த பக்கம் போகணும், எங்கள் மாமா வீட்டை தாண்டி போகணும். அங்கே போனால் வேணா கேஸ் பங்க் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இங்கே முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் வந்து இப்போது கரண்ட் வண்டிக்கு கரண்ட் சார்ஜ் போடுறது, கேஸு எல்லாம் போட்டிருக்குது. அதை பார்த்தா தான் தெரியும் அங்கே போய். ஆனால் அங்கே போய் பார்க்கவே இல்லை நான். அவன் புக் பண்ண வேண்டியதானே? புக் பண்ணி விட்டுற வேண்டியதானே? எப்போ வந்தாலும் சரி, புக் பண்ணி விட்டுற வேண்டியது.
அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேட்டு கேஸ் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கேஸோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. மொத்தம் அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், மொத்தம் அவங்களுக்கு டம்மு கொடுத்தாதான் டம்மு கொடுப்பாங்க. ம். மழையிலேருந்து எப்படி வெளியே காய் போடுவாங்க? மழை நேரத்தில் வருதுன்னா. அந்த மழை தான் தூக்கிட்டே கிடக்குது. காலையில் ஆச்சுன்னா வெயில் அடிக்குது, சாயந்தரம் ஆச்சுன்னா மழை துடிக்குது. நாளைக்கு வரலான்னு இங்கே தான் என்ன வேலைங்க நேரத்தில் எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி பிடிச்சிக்கலாம், ஒரு 5 கிலோ பிடிச்சிக்கலாம், 4 கிலோ 5 கிலோ பிடிக்கிறாங்க. கிலோ கணக்கில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிக்கலாம், ஆனால் எங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு காலத்தில் அவங்க லீவ் எடுப்பாங்களே நம்ம கேஸ்காரங்க. அதெல்லாம் தெரியாது. கேஸ்காரங்க லீவ் எடுத்து என்ன, பெட்ரோல் பங்க்லேயே லீவ் எடுக்க மாட்டாங்க. கேஸ் அந்த லைன் மாட்டின போது தானே கொடுப்பானுங்க, எப்போ கொடுக்குறாங்க. ஓ இவங்களா புக் பண்ணாவா? ஆமாம், அதுக்கு புக் பண்ணால் எப்போ வரும்னு தெரியாது. நோம்பு இருந்தால் போச்சா? இல்லைன்னா இப்போதைக்கு தேவையான அளவுக்கு போய் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு எரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புக் பண்ணணும். அவ்வளோதான் எங்கே பிடிக்கிறாங்க, இங்கே எங்கேயாவது பிடிக்கிறாங்கன்னு சொன்னேன். இங்கெல்லாம் கேஸ் பங்க் கிடையாது, போனால் கோயில் வழி தான் போகணும். பிடிக்கிறாங்க நம்மளுக்கு தான் தெரியும். அதை அந்த டம்முக்கு பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, அதுதான் கேட்கணும். அதான் பிடிக்கிறாங்களாமா, 4 கிலோ 5 கிலோ பிடிக்கிறாங்களா, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கலாம். எச்சா நம்பர் வரை 10 ஆனால் பிடிச்சி தான் ஆகணும், எவ்வளோ போனாலும் சரி பிடிச்சி தான் ஆகணும். உங்களுக்கும் சட்டை எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை, பெரியம்மாவுக்கும் எடுக்கலை. காசு வேணும், வடை வைக்கிறது எடுக்கிறேன். வடை வேண்டாம் பெரியப்பா, அது எங்கத்து வடை வேணும். அதனால தான் வேண்டாங்க. வடை இல்லை, அதான் பெருந்தொல் வடை, அதனால தான் வேண்டாங்க. இங்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. நான் திங்கல, நான் அந்த பப்ஸ் தான் எடுத்தேன். பார்த்தீங்கல்ல, நீங்கள் விவரமாக சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க. பப்ஸ் தான். சரி போலாங்களா கடைக்கு, வரீங்களா? அதானே பார்த்தேன், எங்கேயோ சொல்லுவாருன்னு பார்த்தேன். பரோட்டா வாங்குறீங்களா? அப்பா 4 மணிக்கு அல்லப்பா அப்போ இது பண்ணிட்டு இருந்தாங்க, மாவு பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கேவா? 3:30க்கு. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் டவுட்டு தான். நாளைக்கு இருக்குமான்னு டவுட்டு தான். அதான் இன்னைக்கு போடுவாங்க. நீ அவ்வளவுதான், போய் வாங்கிட்டு வரையா அப்படின்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. லீவுங்களா? லீவு எனக்கு புதன்கிழமை வரைக்கும் சொன்னார். புதன்கிழமை வரைக்கும் லீவு. எங்களுக்கு புதன்கிழமை மணிக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. புதன்கிழமை மணிக்கு வேலைக்கு போகிறதா இல்லை வியாழக்கிழமை மணிக்கு வேலைக்கு போகிறதான்னு தெரியலை. சரி பார்ப்போங்க எப்போ போகிறதுன்னு. கோயிலுக்கு வேறு போகணும், அமாவாசை வந்துடுச்சு. திங்கக்கிழமை போயிருப்பேன், தீபாவளி அன்னைக்கு. ஆமாம் தீபாவளி அன்னைக்கு, ஆமாம் அமாவாசை. தீபாவளி திங்கக்கிழமையாச்சு, 4 தான் தீபாவளி. திங்கக்கிழமையாம்மா? எனக்கும் தெரியாது, நான் ஒன்றும் பார்க்கல. எனக்கு
தெரியும் சொன்ன திங்கக்கிழமைன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்குது. வாயிலுக்கு வாரி அமாவாசை எனக்கு அன்னைக்கு நான் வரல, இன்னைக்கு அந்த பத்திரிக்கை எடுத்தானுவா இப்படியே வந்தாங்க அப்படின்னு. ஆனால் என்ன கிழமை நான் கேட்கல. திங்கக்கிழமையாம்மா, திங்கக்கிழமைட்டே கிடக்குது. நானும் இன்னும் கேலண்டர் எடுத்து கூட பார்க்கல. நானும் பார்க்கல. எங்கே அங்கே கோயிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா போகணும், அப்படி இல்லைன்னா தீபாவளி முடிஞ்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு சூடம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வச்சு கும்பிட்டு வர வேண்டியதான். இப்படித்தான் பண்ணலான் இருக்குது. அப்புறம் ஆயுத பூஜை வீடியோ பார்த்தீங்களா? பார்க்கலையா? நீங்கள் எங்கே வந்தீங்க? அந்த வாரத்தில் வந்தீங்க ஆயுத பூஜை அன்னைக்கு. பெரியம்மா சொல்லித்தார நான் செய்ய, அப்புறம் உங்கள் தங்கச்சி சாமி கூட வந்து அப்புறம் அன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒன்று சொல்லல. ஆயுத பூஜை கழிச்சு எனக்கு வந்து வேலையை வந்துட்டு போனேன். இல்லை எதுக்கு வந்தீங்க? ஆமாம், ஆயுத பூஜை கழிச்சு நான் வந்தேன். வந்தீங்களா? ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். தெரியலையே பெரியப்பா, ஞாபகமே இல்லையே. வந்தேன், ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். ஆயுத பூஜை கழிச்சு அப்புறம் பெரியம்மா எனக்கு சொல்லி கொடுக்க இப்படி செய்யன்னு நான் செய்ய. அப்புறம் உங்கள் தங்கச்சி சாமி கும்பிட வந்தது. உங்கள் பெரியம்மாவை தான் அதை செய்ய சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது செஞ்சுருந்து சாமி கும்பிடுமா கும்பிடாதோ அப்படின்னு கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. அப்புறம் பெரியம்மா வந்துட்டு வேணான்ருச்சு. வேண்டாம், நீயே செய்ய, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் பெரியம்மா சொல்லிச்சு இப்படி செய்யணும். நான் செஞ்சேன். அப்புறமா சாமி கும்பிட்டு வைக்குன்னு வந்துருச்சுன்னு. அப்போ இது பொரியும் சுண்டலும் கூட சாப்பிடல, அதுக்கே டைம் இல்லை, வேகமாக வந்துடுது. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு இருக்க சுண்டல் போட நாங்களே தின்னு போட்டோம். சுண்டல் செய்யின்னு சொல்லி செய்யவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் அந்த அன்னைக்கு செஞ்சது தானே, அந்த சுண்டல் போட நாங்களே தின்னுட்டோம். நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் அந்த அக்காவுக்கும் கொடுத்துட்டு போயிட்டு நான் உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்புறம் சரியாகி நீங்கள் போயிட்டீங்க. ஆயுத பூஜைக்கு முன்னாடியே போயாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வரல. அப்போ நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆயுத பூஜைக்கு லீவ் விடுவாங்கல்ல, லீவுக்கு இங்கே வருவீங்க. லீவ் விட்டு 2 நாள் விட்டாங்க. காந்தி ஜெயந்தி வந்து ஆமாம்மா, ஆயுத பூஜை முடிஞ்சது காந்தி ஜெயந்தி 2 அதாவது லீவு விட்டுருவாங்க, வருவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வரல. அங்கேயே மத்தியானமாகி போச்சு. இது கம்பெனிலேயே மச்சு கொடியார வந்து நான் வரல. அந்த அன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை தான். நைட்டு ஆரம்பித்த வேலை காலையில் முடிஞ்சு மத்தியானம் ஆகி 3 மணிக்கு வேலை முடிஞ்சுது எங்களுக்கு. வீட்டில் சுத்தம் பண்ணுற வேலை தான் ஆயுத பூஜை அன்னைக்கு. கிளீன் பண்ணிட்டு இருந்துக்கானு, நான் ஊடெல்லாம் வளைச்சிட்டு இருந்தது. என்ன நான் போகல, சாமி கும்பிட நான் 5 வருஷத்துக்கு அங்கே போனதாங்க. ஒரு நாள் இல்லை, அங்கிட்டு போனது போகல, மற்ற நாள் தான் போனேன். வெள்ளிக்கிழமைக்கு போனேன்.
5:30 மணிக்கு போனால் எப்படி பரோட்டா போடுவீங்க? அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ம் பார்த்தேன் கிழங்கு வச்சுருந்தாங்க. கோழி முட்டையாக வச்சுருந்தாங்க. அதை வச்சுட்டே இருப்பாங்க. என்ன சுட்டு வச்சுருப்பாங்க ஸ்டார்ட் பஸ்ஸில் வரையில் பார்த்தேன். பஸ்ஸில் வரும்போது அதிலே எதுக்கு பார்க்குறீங்க? பஸ்ஸை பார்த்துட்டு வர வேண்டியதாங்க. கடையில் திரும்பி பார்த்து தெரியுது. இன்னைக்கு நேரத்தில் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். நாளைக்கு நைட்டில் அவங்க ஊரில் இருப்பாங்க. வெளியூர்காரராக இருந்தால் போயிடுவாங்க. வெளியூர்காரங்க போவாங்க. இல்லை, இங்கே பரோட்டா கடையே இருக்காது. பாக்கியம் வச்சு அப்புறம் பெங்களூர்காரங்க. இங்கே இருக்காது, கடை இருக்காது. கடையில் லீவு. ஆனால் ஒரு அந்த லாஸ்ட் கடை இருக்குதுங்க. அங்கே வச்சுட்டு லாஸ்ட்லேயும் பெட்ரோல் பங்க் கிட்டயா? இங்கே இந்த பேர் அது பாக்கியம் கம்பேர் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது பட்டாசு கடை ஓட்டு. பட்டாசு கடை ஓட்டியா? அந்த நீளமான ஹோட்டலுக்கு மதுவா? அதுதான் அங்கே போனால் ரேட் ஜாஸ்தியாச்சு. பாக்கியா மெஸ்ஸு ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா? அது க்ளோஸ் ஆகிடுச்சு. கவனிக்கல. அங்கே வேணும் நான் 10 வேலையில் எல்லாச்சா புரோட்டா அடித்து பிறகு வச்சுருந்தாங்க. பிறகு அடித்து சின்ன சின்னதாக லைனாக வச்சுருந்தாங்க கல் மேலே. இன்னைக்கு நோம்பினால எச்சா சுடுவாங்க தெரியுது நேரத்துலையே. பெரியம்மா அங்கே போயிருக்குது ஃபோன் பண்ணுறதுக்கு அந்த பாட்டிக்கிட்ட. அப்புறம் ஃபோனு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல போல இருக்குது. அந்த என்னது மியூசிக் பிளேயர் இருக்குது, அதை பிடிச்சி ஆன் பண்ணி வச்சு போட்டு இதுன்னு ரவுண்டாக வந்து நிற்கிதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன்னா அரிசி வாங்கிட்டு சொல்லிச்சு. அரிசி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாள் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வீடு நீக்கி இருக்குது, ஆளக்காணும். அப்புறம் அரிசி வச்சு போட்டு நான் அந்த பக்கம் போய் பார்த்து அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபோனு அந்த டிஸ்பிளே இது ரவுண்டாக வந்து நிற்கிது அப்படின்ச்சு. இது என்னடா ரவுண்டாக வந்து நிற்கிதுங்குது, ஒரு கீழே இது போட்டுருச்சேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்தா அது மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணி வச்சுருந்துருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை, நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துட்டு இருக்கிறாராமா, பஸ் லேட் ஆகி போச்சாமா அப்படின்னு சொன்னாங்காட்டி அதுதான் லேட்டு தான். திருப்பூர் எப்படி இங்கே கூட்டமாக இருந்துச்சா? அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டாப்பிங்காக பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு உள்ள வரல. இந்த பல கிழவரை முன்ன பல நிறுத்தினாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கே பஸ் போகல. உள்ள போகல. அதில் வந்து மேலே இந்த நம்ம வர ரோட்டுக்கு அதுக்கு உரம் நிறுத்திட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் இறங்கிட்டு அங்கே உள்ளே போய் பார்க்குற கார் ஒரு வண்டி இல்லைங்க. 15 தான் வந்துட்டு போகுது. சில வண்டிங்க வெளியிருந்து ஆள் இருக்குதுண்ணா அங்கே நிறுத்திருந்தாங்க. அவர் இந்த பஸ் நிற்கிது. அவர் 2ஆம் நம்பருக்கார் இறங்கல கேட்டேங்க. 3 நாளில் எங்களுக்கு உள்ளே போ அப்படின்னாங்க. அங்கேயும் இருக்குதா 3ஆம் நம்பர் எங்கான 1 பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ்ஸே இல்லையா? வேற பஸ் சர்வீஸ் வண்டிக்கு நிற்கிது. நம்ம ஊர் வண்டிகள்லாம் இல்லை. 10ஆம் நம்பரு அதெல்லாம் உள்ள வந்துட்டு போகுது. புது பஸ் ஸ்டாண்ட் பஸ் அதெல்லாமே. அவர் எங்க 3ஆம் நம்பர் ஒன்னே போறக்கானா காலத்துக்கு வாங்குது அப்படின்னு நெஞ்ச சின்ன பண்ண நிறுத்திருப்பானா நம்ம வர்ற ரோட்டில் முன்னால. அப்போ நீங்கள் எங்கே பஸ் ஏறினீங்க? நான் 15 ஏறி இங்கே வந்து இறங்கிட்டேன். கோயில் வழி வந்துட்டீங்களா? எப்படி இருந்தாலும் இந்த சண்டை கோயில் வழிக்கு வந்து தான் ஆகணும் பஸ். எந்த பறஞ்சாங்க கிழவன் தான் நிறுத்தியிருப்பானா. ரவுண்டான திரும்பி இப்படி வந்துருச்சு போல இருக்கு, அப்படியே உள்ளே விடாம. இல்லைன்னா உள்ள வராம இருக்காது. அங்கே கூட நிறுத்திட்டேன். கேட்டேன் 3 நாள்ல எங்க நிற்குதுங்க அப்படின்னு. உள்ள இருக்கிறது போ அப்படின்னாங்க. அங்கே உள்ள இருக்குது. ஒரு வண்டிகள் 10 வருது 15 வருது. அப்புறம் ஒரு வண்டியுமே காணும். சர்வீஸ் வண்டிங்கன்னு அடிக்க தலைக்கு சுற்றி நிற்கிது. இல்லைட்டா அங்கே இடம் ஏன்னா அது வந்து வெளியூர் போகிற பஸ் பிரிச்சு விட்டாங்க வண்டியில். பிரிச்சுன்னா அங்கங்க ஸ்டாப்பிங் நிறுத்தி அப்படியே நம்ம சைடு பஸ்ஸெல்லாம் வந்து வெளியில் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இந்த பஸ் இந்த இடத்துல இருக்குது, இந்த பஸ் இந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஓ எங்கே இந்த பறந்த கிளை வந்து எங்கேயாச்சும் நிறுத்திட்டானு என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வெளியில் அப்படியே வந்து வெளியில் போயிடுறதாட்டு இருக்குது, உள்ளே நிப்பாட்டுறது இல்லை. அது கூட்டமே இல்லை, பார்த்துக்க கூட்டமே இல்லை. வண்டிட்டு இருக்குது. டவுன் வண்டிகளை எங்கே பிரிச்சு விட்டுட்டான்னு தெரியுது. அங்கங்கே
இந்த பரவாயில்ல இப்படியே போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படி தாராபுரம் போகிறது, பழனி போகிறது இந்த இடத்துல நிற்கிது, அப்படி ஈரோடு போகிறது அதெல்லாம் இந்த பரம் நிற்கிது, கோயம்புத்தூர் போகிறது இந்த பரம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த கடை போய் இருக்கீங்கன்னு டவுன் வண்டி சொல்லல, எத்த சேனலுக்கு ஏறதுன்னு தெரியல. அது பார்த்தேன் ஒரு வண்டி அத்தனை வண்டி நிற்குமே என்ன ஒன்றும் 15 தான் வருது போகுது. அப்புறம் 10ஆம் நம்பர் தானே உள்ள நின்று பார்த்தேன். சரி அப்படியே 15 லேட் அங்கே வந்துட்டு வந்துதானே ஆகும். ஆமாம், இங்கே கோயில் வழி வந்துட்டா பஸ் வந்தே தான் தீரணும். அது எங்கே சுற்றினாலுமே அங்கே தான் வந்து ஆகணும். அவர் அங்கே வந்து 1 மணி நேரம் கழிச்சு 2 வண்டி வந்தது. இந்த படம் வந்து போகிறது, இந்த படம் வந்து போகிறது. அப்படிங்க கையடி பஸ் ஏறிட்டீங்க. அது நான் போய் 15 போகுது, நான் வந்துட்டு 15 போகுது, B15. சரி அது திருப்பூர் போயிருக்கோம். அங்கே வந்து 15 வரையில அது போச்சு. அது வந்துட்டு அதுங்க 2 பேரும் சேரவாரு அப்படின்னாங்க. அங்கே வந்து அங்கே எனக்கான இங்கே நின்றுருக்குறாங்க. பஸ் எட்ட பேர் நிற்கிறது தெரியல. அதெல்லாம் இந்த ஃப்ரெண்டு வாரங்கள் இங்கே 15 எங்கே நிற்குது? 15 வந்து 15 உள்ள வருது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருதா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப்படியே அப்படின்னா 3ஆம் நம்பர் வருமா பெரியப்பா? 15 வருதுன்னா அப்போ 3ஆம் நம்பர் உள்ள வரும். அப்போ 3ஆம் நம்பர் உள்ள வரும். நீங்க வர டயத்துக்கு பஸ் எல்லாம் வெளியில வந்திருக்குமா இருக்கும். அதான் பஸ் வெளியில வந்திருக்கு. நிக்கிறது இல்ல உள்ள. அப்புறம் அது பிரிச்சுட்டு இருக்கிறாங்களா அந்தந்த பகுதியில் அப்படி போற மாதிரி சர்வீஸ் ஒன்று மட்டும் அடிக்கும் நாளைக்கு சென்ட்ரல் எல்லாம் பஸ்ஸுங்க இல்லை, ஒன்றும் இல்லை. 15 வந்துட்டு போகுது. கூட்டமா இருக்கா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள? கூட்டம் இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு நல்லா பிரிச்சுட்டேன் பஸ்ஸை. பஸ்ஸை நான் சொல்லல, ஆளுங்க சொல்றேன். ஆளுங்க கூட்டம் ஆளு ஒரு ஆளுக்கு நம்ம கூட்டம் இல்லை, கூட்டம்ல இல்லை. நாளைக்கு தான் அதிகமா இருக்கும். அப்புறம் சரி எங்கே அந்த பக்கம் கிளம்பி எங்கே நிறுத்தி பண்ணிடுமா நின்றுக்கலாம். அது நினைச்சேன். அது எதுக்கு நான் பஸ் வந்துட்டு கீழே 15 அது போயிட்டு இருந்தது. இது B15. சரி இது வந்துதான் ஆகும். ஆமாம், பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அப்புறம் எங்கே போனாலும் அது வந்து தான் செய்யணும். இங்கே வந்து தான் போகணும். இங்கே ஒரு வண்டி பஸ் போட்டு வெளியில் பெருந்தூர் வர வண்டி கோயில் வழியில் இங்கே வந்தா நடந்து வர பஸ்ஸெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதில்ல, இங்கே வரதில்ல. அங்கங்கே நேற்று கொள்வது போகிறது உள்ளே போகிறதில்ல கோயில் வெளியில். வெளியே அங்கேயே ரோட்லேயே பஸ் ஸ்டாண்டுக்கு நிறுத்தி வரும்போது உள்ளே போக மாட்டிருக்கு. உள்ள போகிறேன், வரும்போது உள்ளே போகிறது, போகும்போது அவங்க உள்ள போகிறேன். ஆனால் வரையில் உள்ளே போகிறதில்ல, அங்கேயே நிறுத்தி அடிச்சு விட்டு போட்டு அப்படி வந்தாங்க. ஏன்னா திருப்பூர் போகிறது டிக்கெட்டுகள் நிறைய இருக்குது, அதனால உள்ளே போயிடுறேன். இப்போ நம்ம வண்டியை வந்து இங்கிருந்து போகும்போது கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது, ஆனால் அங்கே திருப்பூர்லேருந்து வரும்போது கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இல்லை, இப்படியே வந்துடுது. நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் ராமசாமி கோயிலுக்கு போய் போட்டு வரும்போது பஸ் உள்ளே போகணுச்சு, நான் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் நின்றுட்டான். அப்புறம் பார்த்தா பஸ் இப்படியே போயிடுச்சு, உள்ளே வரல. அப்புறம் தான் கேட்டதுக்கு சொன்னாங்க பஸ் உள்ள வராது. 1 மாதத்துக்கு முன்னாலே அது வந்தானேன்னா இங்கே நிறுத்தி இறக்கி விட்டா, கோயில் வழிக்காட்டில் இறங்கி அப்படின்ட்டு இங்கே இறக்கி விட்டேன். நான் 15 கூட உள்ள போகணும்னு நினைச்சேன், 15 இங்கேயே நிறுத்திட்டேன். வெளியே நிறுத்தி போயிட்டேன். வெளியே 15க்காக இங்கே நின்றுக்கலாம், வெளியே உள்ள போக வேண்டியது இல்லை. திருப்பூர் போறவங்க மட்டும் உள்ள நிற்கணும். இந்த வாரங்களில் அங்கங்கே நினைக்கிறேன் 15 இந்த வாரம். நான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறத நிறைய போட்டேன். உள்ளே போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு போட்ட முடியும். போட்டது ஃபுல்லாக இருந்தது. அங்கே கோயில் வழி வந்து அள்ளி அடைஞ்சிட்டாங்க, 15 இருந்தது. வேறு வண்டி தான் போகுது. அப்புறம் வெளியூர் போகிறக்கு எல்லாமே பஸ் இங்கே தான் நிற்கிது, கோயில் வழி நிற்கிது. சில வண்டி வருது அங்கிருந்து நேராக போகிறேன். பார்த்து அங்கே தான் உட்காந்துருந்தேன். வண்டிக்கு வருது, வெளியூர் போகிறது அந்த ரோட்டில் தான் போகுது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டு போவானா தெரியுது. இங்கே நல்ல வாசிச்சு வெளியில நிறுத்திட்டாங்க. மினி வண்டி வேணா உள்ள வந்தது, மினி வண்டி வேணும் உள்ள வந்து போச்சு பார்த்தேன். நம்ம வண்டியை வந்து பார்த்துக்கும்போது நின்று பார்க்க காணும். சரி கோயில் வழியே போயிடுச்சு, இறங்கிக்கலாம். எப்படி இருந்தால் அந்த ரோடு வரணும் வந்து இறங்கி
அடுத்து என்ன போவோம்? ம் 5:45 ஆச்சு. நம்ம 6 மணிக்கு வருது, நீ 6 வருது. 6 மணிக்கு வருது. லேட்டாக தான் போயிருக்குது. நீ 6:30 வருதோ என்னமோ தெரியல. எங்க வந்தாரு? வெளியில தான் இருந்தாரு இல்லையா அவரு? ஏதாவது வாங்கணுமா? சிலிண்டர் வாங்கணும்னா சிலிண்டர்லாம் வாங்க முடியாது. இப்போ கொடுக்க மாட்டாங்க போய் கேட்டாலும். எங்கே போகணும்? அது எங்கே இருக்குது? கொடுக்குறாங்களா? ஆ எங்கே போன எங்கே போனார் ஆளக்கானா? அது எங்க இருக்கு? குள்ளப்பொழியின் தோட்டம் வடக்கால இருக்குதா? வேற காணாந்தொழி வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு. மே இதா வந்துருச்சு. ஹை ஹை எங்கேயோ ஒரு என்ன விட்டு போட்டு இவர் வந்து கடைக்கு எப்படி போகும்? நான் இல்லாம அது எப்படி என்னைய உட்கார வச்சு போய் கடைக்கு போக வரது? இங்கே போயிட்டு இங்கே போகிறாங்க போகிறேன்னு சொல்லவும் இல்லை. வெளியில் வந்தார். சரி வெளியில் தான் உட்காந்துருப்பாரு நிற்பாருன்னு நினச்சேன் நான். காண போகிறேன்.